தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வரலாற்று ஆய்வாளரும் தமிழக முஸ்லீம் கல்வி அறக்கட்டளையினுடைய நிர்வாகமாகி சமுதாயத்திலே கல்வி மேம்பட உழைத்து கொண்டிருக்கிறவர்களான அருமை சகோதரர்களுக்கு இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் முஸ்லீம் அசோசியேஷன் சார்பாகவும் பொன்னடையும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் சார்பில் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீலாது நபி விழா மற்றும் தமிழகத்தின் தலைசிறந்த அறிஞர், இலக்கிய செல்வர், மிகச்சிறந்த சிந்தனையாளர் அண்ணன் பழ கருப்பையா அவர்கள் எழுதிய அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற இந்த நூலினுடைய வெளியீட்டு விழாவும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஈரோடு பெரிய கிராரம் இமாம் மௌலானா மௌலவி அஹ்மது அமானி மல்லாஹிரி ஹஸ்ரத் அவர்களே, இங்கே சிறப்பாக முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களே, உலமா பெருமக்களே, இந்த நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய ஈரோட்டினுடைய செல்லப்பிள்ளை, தமிழகம் முழுவதும் அறிஞர் பெருமக்களால், எழுத்தாளர்களால், பேச்சாளர்களால் நன்கு அறியப்பட்ட அண்ணன் தா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, எனக்கு பின்னாலே மிகச் சிறப்பாக சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அண்ணன் பழ கருப்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர், சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறையுடைய ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் அன்பு சகோதரர் அக்பர் அலி அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, உலமா பெருமக்களே, நம்ம அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை பொருந்திய பெருமக்களே, மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் ஏற்பாடு செய்திருக்கிறது. சிறிய அளவிலான இடையூறுகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்விற்கு அமர்ந்து கண்ணியம் சேர்த்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக குறுகிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருப்பதால் ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நிறைவு பெறலாம் என்றிருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிகமாக எழுதப்பட வேண்டிய ஒரு கருத்தியலில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இந்த நூலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் முஸ்லிம் உம்மத்திடம் இருக்கிறது. பொதுவாக நூல் எழுதுவது வாசிக்கக்கூடிய வழக்கமெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்ன மாதிரி கிடையாது. ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கின்ற காலத்தில் நிறைய மக்கள் வாசிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அதுலேயும் நம்ம சமூகம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். ஆனால் இந்த நூல் எழுதுவது, இலக்கிய விழாக்கள் நடத்துவது, கதை, கட்டுரைகள், கவிதைகள், இதெல்லாம் வந்துட்டு மனிதர்களுடைய இதயத்தோடு மிக நெருக்கமான ஒரு துறை. அது இலக்கியத்துறை. மனித உள்ளங்களை பண்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு ஆயுதம் என்னென்னா அது இலக்கியம். அப்போ வாசிப்பு ஒரு மனிதனுடைய நிலையை உயர்த்தும், மாற்றி பின்னுக்கு கொண்டு போகாது. ஒரு புத்தகம் வாசிக்கின்ற போது ஒரு ஸ்டெப்பு மேலே போகும், அடுத்த புத்தகம் வாசிக்கும் போது அடுத்தடுத்த ஸ்டெப்பு மேலே போகும். இப்படி பண்பாட்டை, பழக்க வழக்கத்தை, அறிவு நிலையை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் புத்தகத்திற்கு இருக்குது, வாசிப்புக்கு இருக்கிறது. அந்த வகையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் வாழக்கூடிய சமூகம், கடைநிலை மனிதர்கள் வரைக்கும் கவனப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறோம். சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா வேற எந்த வாய்ப்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா தான் சமூக மாற்றம் ஏற்படும். மதுவை நிறுத்திட முடியுமா? சாதாரணமாக கணக்கு போட்டு திட்டம் வகுக்கக்கூடியவர்களிடம்,
பாலிசி மேக்கர்ஸ்ட போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாங்க ஒரே வழியில். அது யாரால முடியும்? யார் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய ஆட்சி முறையை பார்த்திருக்கிறார்களோ, பின்னால் வந்த கலீஃபாக்களுடைய ஆட்சி முறையை பார்த்திருக்கிறார்களோ, அங்கெல்லாம் எப்படி மது தடை செய்யப்பட்டிருந்தது, உலகத்தின் தலை சிறந்த வல்லரசுகளாக எப்படி அந்த ஆட்சி இருந்தது, இதையெல்லாம் படிக்கின்ற மக்களால் அவர்களால் மட்டும்தான் அந்த மதுவை நிறுத்த முடியும். வட்டியை ஒழிக்க முடியுமா? உலகம் அழிகிற காலம் வரைக்கும் ஒழிக்க முடியாது. ஆனால் வட்டியிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு 1948 ஒரு உலகளாவிய பிரகடனம் நடைபெற்றது. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் தொடர்பாக சர்வதேச பிரகடனம் 1948 அறிமுகப்படுத்தப்பட்டது, இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு. அந்த சர்வதேச பிரகடனம் உருவாகிறதுக்கு சோர்ஸாக இருந்தது எது? எங்கேருந்து அது கொடுக்க முடியும்? மனித உரிமைகள். ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் சமம் என்று யார் நினைக்கின்றார்களோ, சித்தாந்தத்தால் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அவர்களால் மட்டும்தான் உலகத்திற்கு மனித உரிமைகளை கொடுக்க முடியும். ஐரோப்பிய நாடுகள் அது வெளியிட்டிருக்கின்றன, அது அறிவிப்பு செஞ்சிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக. ஆனால் ஐரோப்பிய நாடு, ஐரோப்பிய சமூகத்தினுடைய சித்தாந்தம் அதுவா என்றால் அது கிடையாது. உலகத்திலேயே மனிதர்கள் அனைவரும் சமம், பிறப்பால், நிறத்தால், சாதியால், எதுவாலும், பொருளாதாரத்தால், சமூக வாழ்வால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. அவருடைய பண்பாட்டினால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வகைப்படுத்தப்படலாம். அவருடைய பழக்க வழக்கத்தினால். தமிழ் சமூகம் எதை சொன்னதோ அதை இஸ்லாம் மறு அறிமுகம் செய்தது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் மனிதர்கள் அனைவரும் சமம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் கடைசி அவர்களுடைய ஹஜ்ஜத்தின் விதாவின் போது உரையாற்றிய மனிதர்கள் அனைவரும் சமம், யாரும் யாரை விட உயர்ந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது. அதை இன்றைய வரைக்கும் நிதர்சனமாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இடம் இறை இல்லம். வேற எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும் முஸ்லிம்கள்ட்டே. ஆனா இறை இல்லத்தில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. உலகத்தினுடைய இறுதி நாள் வரையிலும் சரி, எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. இது உலகத்துக்கே பிரகடனம் செய்திருக்கிறது. 1948 டிக்ளேர் பண்ணப்பட்ட சர்வதேச மனித உரிமை பிரகடனம் ஏற்றுக்கொண்டது. அவர்களால் அவர்களுடைய சோர்ஸில் இருந்து அதை சொல்ல முடியாது. ஐரோப்பிய சமூகம் வந்துட்டு மிகுந்த ஏற்றத்தாழ்வு மிக்க சமூகம். 90-95 விழுக்காடு ஒரு பிரிவினர் காமன்ஸ், 5 விழுக்காடு எலைட் செக்டார் என்று உலகத்திலேயே மிகப்பெரிய அந்த வேறுபாடுகளை நிலைநிறுத்திய சமூகம் ஐரோப்பிய சமூகம். அவர்களிடமிருந்து எப்படி இந்த கருத்து வரும்? அதனால மனித உரிமைகளை மதிக்கணும், சமம் என்ற சிந்தனையை வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. அது தமிழ் மரபுல இருக்கிறது, இஸ்லாத்தில் இருக்கிறது. அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு, தமிழகத்திற்கு இஸ்லாம் அறிமுகமாகின்ற போது திருவிழாவில் காணாமல் போன தன் குழந்தையை எப்படி ஒரு தாய் கட்டி அரவணைத்துக் கொள்வாளோ அதே போன்று அரவணைத்துக் கொண்டார்கள் தமிழர்கள். காரணம் என்ன? சமத்துவம். சமத்துவம் இந்த உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் முஸ்லிம்களை தலைநிமிர செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு கருத்தியல் முஸ்லிம்களுக்கே சொந்தமானது. சமத்துவம், அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சமம். கொஞ்ச நெஞ்சமல்ல இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பொது வாழ்வுக்கான திட்டங்கள், பொது வாழ்வுக்கான கருத்தியல்கள். ஆன்மீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை உலமாக்கள் பேசுவாங்க. சமூக அரசியல் பொருளாதார நிலைகளிலே என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது? வட்டியை தடை செய்து, வட்டியின் மூலமான பொருளாதாரத்தை அறவே தடை செய்து மகத்தான சாம்ராஜ்யங்களை கட்டமைத்திருக்கிறது. அது மட்டுமா? சமூக வாழ்வு எப்படி இருக்கணும்? 2-3 சம்பவங்களை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். சமூகத்தில் அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள், ஒரு மொஹல்லாவினுடைய தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர் எப்படி இருக்கணும், ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி எப்படி இருக்கணும். 636 அன்றைய உலகத்தினுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த ரோம பேரரசு, இன்னொன்று பாரசீக பேரரசு. ஒரு பக்கம் வடபுறம் ரோம பேரரசு, கிழக்கு பக்கம் பாரசீக பேரரசு. இந்த 2 மாபெரும் பேரரசுகளில் புதிதாக துளிர்விட்டு உருவாகி வந்த முஸ்லிம் சமூகம் அப்பதான் புதுசா துளிர்விட்டு வந்திருக்கிறது. 23 ஆண்டுகள் தான் ஆச்சு.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை எடுத்து, எந்தவித பண்பாடும் இல்லாமல் இருந்த மக்களை வாழ்வியல் ரீதியாக, ஆனால் தாங்கள் தான் உலகத்தின் தலை சிறந்தவர்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த மக்களை எடுத்து பண்படுத்தினார்கள், பயிற்சி அளித்தார்கள். 2 மாபெரும் பேரரசுகளும் ஒரே நேரத்தில் வீழ்த்தப்பட்டது. 636 ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் ரோம பேரரசு தோல்விட்டுருச்சு. வெறும் 40,000 படை வீரர்கள் போய் 4 லட்சம் ரோமன், தட் இஸ் பிசாண்டியன் எம்பரை வீழ்த்தி இருக்கிறார்கள். மன்னர் ஹெராக்லியஸுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கான்ஸ்டன்டைனுடைய வாரிசு, உலகத்தின் முதல் கிறிஸ்தவ பேரரசு, அவருடைய வாரிசு, அவருக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அவரே ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாரு அபு சுஃபியான்ட்ட. அபு சுஃபியானோடு நடந்த அந்த கருத்து பரிமாற்றங்களை நம்ம படிச்சோம்னு வச்சுங்களேன், இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த அரபுகளிடம் மிக உயர்ந்த சில பண்புகள் இருப்பதை பார்க்கலாம். அவர் சொன்னார் அந்த கான்வர்சேஷனுடைய கடைசியில அபு சுஃபியான்ட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசிவிட்டு கடைசியாக சொன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தை அவர் வெல்வார். சொல்லி ஒரு 5-6 வருஷம் ஆகல, முடிஞ்சு போச்சு. எந்த இடத்துல உட்கார்ந்து சொன்னாரு? இன்றைக்கு உலகத்திலேயே தி மோஸ்ட் சென்சிட்டிவ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தில், உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் மிக மிக நெருக்கடியான இக்கட்டான ஒரு பிராந்தியம், ஒரு நிலம் எது இருக்க போகுது அப்படின்னா அது ஜெருசலம் தான் இருக்கும். அந்த ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு. 3 மதத்தாருக்கும் சொந்தமான இடம், யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இந்த 3 மதத்தாருக்கும் சொந்தமானது. இந்த 3 மதத்தாருடைய புனித தலங்களும் இருக்கக்கூடிய இடம். உலகத்தினுடைய தலை சிறந்த கார்டினல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஜெருசலத்துக்கு. ரோமன் எம்பையர்ட்ட இருந்து அது பறி போயிடுச்சு அந்த நிலம். இஸ்லாமிய ராணுவம் முற்றுகையிட்டு இருக்கிறது. ஜெருசலத்தினுடைய அந்த புனித தலம் இருக்குது பாருங்க, திருக்கல்லறை தேவாலயம் என்று சொல்லுவாங்க, சர்ச் ஆஃப் செப்பல்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த தேவாலயத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, ஜீசஸை வந்து குரூசிஃபிகேஷன் பண்ணதாக அவர்கள் நம்பக்கூடிய அந்த சிலுவை இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர்ல பெத்லஹேம் இருக்கிறது. அந்த இடம் தான் அவங்க வாழ்ந்த இடம். அதுதான் புனித கல்லறை, கல்லறை, திருக்கல்லறை தேவாலயம் என்று சொல்லுவாங்க. உலக கிறிஸ்தவர்களுக்கான தலைமையிடம். நமக்கு எப்படி மக்காவோ அந்த மாதிரி அந்த தேவாலயத்தினுடைய பாதிரியார் சொப்ரோனியஸ் என்ற அவருடைய பெயர், உங்களிடம் நான் ஒப்படைக்க மாட்டேன், உங்களுடைய கலீஃபா நீதியாளர் என்று எனக்கு தெரியும். ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் சொல்ல போனா ஜனாதிபதியாக பொறுப்பேற்று ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். உங்களுடைய ஜனாதிபதி நீதியாளர் என்று தெரியும். உங்களுடைய இறை தூதர் மதீனாவில் அமைச்ச ஆட்சியினுடைய அரசமைப்பு சட்டத்தை நான் படித்திருக்கிறேன். கேட்ரா ஆஃப் மதீனா என்று சொல்வார்கள். அதுல எப்படி யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, அதே போன்று பலதெய்வ வழிபாட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு எல்லோருக்கும் எப்படி உரிமைகள் வழங்கப்பட்டுச்சோ, அவரவருடைய மத வழிபாட்டு தலங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே போன்று பாதுகாக்கக்கூடியவர் என்று நான் அறிந்திருக்கேன். அவரை வர சொன்னால் தான் சாவியை கொடுப்பேன்ட்டாங்க. ஒரு கான்வர்சேஷன். உலகத்துக்கு முஸ்லிம்கள் எதை வழங்கி இருக்கிறார்கள்? ஜனாதிபதி அவர்கள் போறாங்க மதீனாவிலிருந்து, உலகமே வியப்பில பார்க்குது. 2 பேரரசுகளும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அபரிமிதமான ஆற்றலுடைய ஜனாதிபதியாக உருவாகி வந்திருக்கிறார் கலீஃபா உமர். 1200 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து ஜெருசலத்திற்கு, வடகிழக்கு பகுதியில் திசையில் இருக்கக்கூடிய ஜெருசலத்திற்கு செல்லுகின்ற போது ஒரு கழுதையும், நொண்டி கழுதையும், ஒரு ஒட்டகத்தில் கலீஃபா உமர் அவர்களும் அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒருவருமாக செல்கின்றார்கள். கொஞ்சம் தூரம் கலீஃபா உமர் ஒட்டகத்தில் நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் அந்த சேவகர் அதில் ஒட்டகத்தில் உட்காந்து, வேலையார ஒட்டகத்தில் உட்கார்ந்து மாறி மாறி செல்கின்றார்கள். 1200 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஜெருசலத்தினுடைய சாவி ஒப்படைக்க போகின்றோம். உலகத்தினுடைய எல்லா பிரிவு கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய தலைமை குருக்களும் வந்திருக்கிறாங்க. உலகத்தினுடைய எலைட் செக்டார் இருக்குது பாருங்க, மேட்டுக்குடி மக்கள் எல்லோரும் ஜெருசலத்திற்கு வந்திருக்கிறார்கள். கலீஃபா உமர் வருகின்ற செய்தி வருகிறது. பட்டு கம்பளம் விரியுங்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. கலீஃபா உமர் வந்து இறங்கின உடனேயும் அன்றைக்கு இஸ்லாமிய ராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றீங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதா? 12 தையல் இருக்குது அதுல. அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ்
இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அபூ உபைதா சொல்றாங்க, ஒரு ஜனாதிபதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அது இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன், உலகம் முழுவதும் இருந்து எல்லாரும் வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு நீட்டாக ஒரு ஜம்முன்னு வரவானாமா? சாதாரணமாக கேட்கறது தான். கண்ணியம் என்பது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடியது, உடைகளில் அல்ல. 12 தையல்களோடு வாயில் திறக்கப்படுகிறது, பட்டு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி முன்னால் நடக்கின்றார், பின்னால் இஸ்லாமிய ராணுவம் தளபதிகள் எல்லோரும் உள்ளே வருகின்றார்கள். அங்கே நின்ற பெண்கள் நின்ற காட்சியை பார்த்து அனைவரும் தலை குனிந்து கொண்டே சென்றார்கள். நேராக அந்த திருக்கல்லறை தேவாலயத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் கலீஃபா உமர். பாதிரியார் சொப்ரோனியஸ் அழைத்து வர்றாங்க. இதுதான் எங்களுடைய புனித தலம், உலக கிறிஸ்தவர்களுக்கான மக்கா, உலக கிறிஸ்தவர்களுடைய தலைமை பீடம். அங்கே உமர் ரலியல்லாஹு அமர்ந்து அவர்களோடு உரையாடுகின்றார்கள். உரையாடிய பிறகு ஒரு ஒப்பந்தம் தயார் செய்யப்படுகிறது. என்ன ஒப்பந்தம்? இதெல்லாம் தான் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. முஸ்லீம் ஆட்சி வந்துருச்சுன்னா அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க. எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு பொய்களும் புரட்டுகளும் எழுதி குவிக்கப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய ஒப்பந்தம். ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய எந்த தேவாலயங்களும் ஒரு சிறு துரும்பளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தப்படாது. உங்களுடைய சிலுவைகள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படும். உங்களுடைய ரீச்சுவல்ஸ் இருக்குது பாருங்க, உங்களுடைய விழாக்கள் இருக்குது பாருங்க, உங்களுடைய கல்ச்சர் இருக்குது பாருங்க, அது பாதுகாக்கப்படும். உங்களுடைய உணவு முறைகள் இருக்குது பாருங்க, அது பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நீங்க போங்க ஜெருசலத்துக்கு, அந்த சர்ச் ஆஃப் செப்பல்ச்சர் பக்கத்தில் கலீஃபா உமர் மாஸ்க்னு ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் 1400 வருஷம் ஆயிடுச்சு. கலீஃபா உமர் பேக்ட்னு அது சொல்லுவாங்க. எழுத்தால் எழுதப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இறுதியிலே ஒரு வாசகம் வரும். இது நீங்கள் கேட்டபடி இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு நீங்கள் சிறிய அளவிற்கான வரி கட்டணும். அந்த வரியை செலுத்தினீர்கள் என்றால் இந்த உலகம் உள்ள வரைக்கும் முஸ்லிம் உம்மத் அதை பாதுகாக்கும். இது இறைவன் மீது ஆணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலீஃபா உமர் அவர்கள் கையெழுத்திட்டு சாத்திட்டு நம்பிக்கையாளர்களுடைய தலைவர் எழுதி கொடுத்தக்கூடிய இந்த ஆணையம், இந்த ஒப்பந்தம் கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சொல்றாங்க பாருங்க, ஒரு சிறிய அளவிற்காக நீங்க வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த வரியை பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே வந்து எழுதி நிறைய புத்தகங்கள் எழுதி கொடுக்க. ஜிசியா வரியை போட்டாங்க, ஜிசியா வரியை போட்டாங்க. என்ன ஜிசியா வரி? 30% வருமான வரிக்கு நீங்கள் வரி போட்டு சாவடிக்கிறீங்களே, அதை விட வந்துட்டு பெருசாது 30%. ஜிஎஸ்டி 18%, 26%. அதையெல்லாம் அண்ணன் சொல்லுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க, அவங்களுடைய பாணியிலே சொல்லுவாங்க. எதுக்கு வரி? இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட், அது இது, எக்ஸைஸ் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த உட்கார்ந்தா வரி, நின்றா வரி, படுத்தா வரி, பேசினா வரி, ஜிசியா டாக்ஸ். அதை வச்சு அவுரங்கசீப் ஜிசியா வரியை விதித்தார். என்ன ஜிசியானா என்ன? நீங்கள் போர் செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களுக்காக இஸ்லாமிய ராணுவம் போர் செய்யும், பாதுகாக்கும். நீங்கள் திம்மிகள் என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள். திம்மிகள் என்ற பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய பெண்கள் வரிகட்ட தேவையில்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கு வரிகட்ட தேவையில்லை, உங்களுடைய மதகுருமார்களுக்கு வழிகட்ட தேவையில்லை, உங்களுடைய முதியோர்களுக்கு வரிகட்ட தேவையில்லை. யார் உழைக்கின்ற திறனோடு இருக்கிறார்களோ, யார் ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய திறனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த வரி. வேற எதுக்கும் கிடையாது. சேல் டாக்ஸ் கிடையாது, இன்கம் டாக்ஸ் கிடையாது, எந்த டாக்ஸும் கிடையாது இஸ்லாமிக் ஸ்டேட்ல. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அறிவித்தது. ஒருவேளை எங்களுக்கு உங்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால், இவ்வளவு ஒப்பந்தத்தை உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறோம், இந்த ஒப்பந்தம் இந்த உத்தரவாதத்தை எங்களால பின்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் கட்டண வரியை திருப்பி கொடுக்கவும் என்று உத்தரவிட்டார்கள். அதே மாதிரியே செய்து காட்டினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்ல அபூ உபைதா இப்னு அல் ஜர்ரா அனுமதி கேட்கிறாங்க. பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது போல இருக்குது, ரோம ராணுவம் மறுபடியும் வருது, என்ன செய்ய? வாங்கிய வரியை திருப்பி கொடுங்கள். இதுதான் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒரு கான்ஸ்டிடியூஷனை எப்படி உருவாக்கணும், அதுக்கான அடையாளங்கள்.
ஒரு ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் என்ன? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. கலிஃபா உமர் ரலியல்லாஹு காட்டி தந்தது. அதுக்கு அவர்களுக்கு உத்தரவிட்ட வழிகாட்டின பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. அஸ்லம் சீக்கர்ஸ் ஒரு கான்செப்ட் இப்போ இன்னைக்கு அந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது பாருங்க. அடைக்கலம் தேடி வரக்கூடியவர்களுக்கு எப்படி நீங்க பராமரிக்கணும் அவங்களுக்கு தெரியாது. ஐரோப்பிய சமூகத்துக்கு தெரியாது. எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க? அத இன்னைக்கு ரெஃப்யூஜிஸ் ஆக்ட் இருக்குது பாருங்க, அகதிகளுக்கான சட்டம் எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க? யார் ரெடி பண்ணி கொடுத்தா? அத அகதிகளை எப்படி பராமரிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த மன்னிக்கும் தன்மை, அரவணைக்கும் தன்மை, அடைக்கலம் கொடுப்பது என்பது அரபு சமூகத்தில், இஸ்லாத்துக்கு முந்தைய அரபு சமூகத்தில் இருந்த அந்த பழங்குடி சமூகத்தில் இருந்த ஒரு உயர்வான கோட்பாடு. யாராவது வந்து கேட்டா என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டா உசுரை கொடுத்து காப்பாத்துவாங்க. இஸ்லாத்துக்கு முந்தைய அது அப்படியே இஸ்லாம் அடாப்ட் பண்ணுது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாத்தினதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்திருக்கக்கூடிய நன்றி கடன் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும், உலமாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அவை ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 10 629 அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஓராண்டு காலம் கடுமையான சோதனைகளை சந்தித்த காலம். நம்ம எல்லாரும் பயானில் கேட்டுக்கிறோம், படிச்சிருக்கிறோம். நெருக்கடியான காலம், சாதாரண காலம் அல்ல. தாயை போன்று மனைவியாக இருந்து தாயை போன்று எல்லா நிலைகளிலும் நின்று அரவணைத்த அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் வஃபாத் ஆகி போனார்கள். 65 வயதிலே வஃபாத் ஆகி போனார்கள். துவக்க நாள் முதல் அரவணைத்து பாதுகாத்த அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகி போனார்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் வஃபாத் ஆகி போனார்கள். சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கேடயமாக நின்று, மக்கா நகரத்துக்குள்ள அந்த கிராமத்தில் மிகப்பெரிய இரும்பு கேடயமாக நின்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இஸ்லாத்தை தழுவிய மக்களையும் பாதுகாக்கும் அரணாக நின்றது. எவ்வளவோ தாக்குதல் வந்ததுக்கு கூட அசைந்து கொடுக்காமல் நின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ தாலிப் அவர்களும் வஃபாத் ஆகி போனார்கள். அந்த பொறுப்புக்கு அபூ ஜஹில் வருகிறார். மக்காவுடைய தலைவர், குறைஷிகளுடைய தலைவர். அபூ தாலிப் இறந்து போயிட்டார். யார் பொறுப்பு? அபூ ஜஹில் வருகிறார், அதுக்கு பொறுப்புக்கு வருகிறார். வந்த உடனேயும் இந்த பாதுகாக்கிற ஒப்பந்தத்தை வந்துட்டு டக்குன்னு அவங்களால தடுக்க முடியும், நிறுத்த முடியல. ஆனால் சில காலங்களிலே வந்து நிறுத்தி விடுகிறார், பாதுகாக்க முடியாது. அதன் பிறகு தாக்குதல் அதிகமாகுது. ஊர் விளக்கம் செய்யப்படுகின்றார்கள். ஆட்டினுடைய குடல், ஒட்டகத்தினுடைய குடலை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. தொழுதுகிட்டு இருக்க நேரத்தில் கல்லால் அடிக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார். எங்க போறதுன்னே தெரியல. கொடுமையான காலம். அதோடு சரி, இந்த ஊரை விட்டு வெளியில போகணும்னு சொல்லி ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தாயிஃபுக்கு போறாங்க. நிறைய பேர் உம்ரா செஞ்சுட்டு வந்தவங்க இருப்பீங்க. மக்காலேருந்து தாயிஃபுக்கு ஏறது அவ்வளவு சாதாரண விஷயம். இன்னைக்கு கார் போயிருது. செங்குத்தான மலை இருக்கக்கூடிய இடம். அங்கே ஏறி போய் அங்கே போய் சரி சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி கொள்கையை சொல்லி அங்கேயாவது ஆதரவு கிடைக்கும், வாழலாம் அப்படின்னு அங்கே போனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய வளர்ப்பு மகனான ஸைதும் போகிறாங்க. அங்கேயும் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு கல்லால் அடித்து விரட்டப்படுகிறார்கள். எவ்வளவு தாங்க முடியும்? மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க, எங்கே போகிறதுனே தெரியல, நிர்கதியாக நிற்கிறாங்க. யார்கிட்ட போகிறது, எங்கே போகிறது? அரவணைக்கிறதுக்கு மனைவியும் இல்லை, சிறிய தந்தையும் இல்லை, சொந்தங்கள் எல்லாம் கைவிட்டுருச்சு. சரி, அடைக்கலம் இங்கேயாவது அதுக்கு அடைக்கலம் கொடுப்பான்னு வந்தால் இங்கேயே அடித்து விரட்டுறாங்க. காயத்தோடு ரத்தம் வழியை அல்லாஹ்வுடைய தூதரால் அமர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. ஸைத் அனுப்புகிறாங்க. ஒரு 2 பேர்த்த சொல்லி அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அடைக்கலம் கொடுக்க முடியுமா? ஏன்னா அரபுகள்கிட்ட இருந்த கலாச்சாரம், ஒரு பழங்குடி தலைவர் அடைக்கலம் கொடுத்துட்டால் அதான் ரூல், யாரும் அவர்களை தொடக்கூடாது. 2 பேரும் மறுத்துறாங்க. கடைசியில் ஒருத்தர்கிட்ட அனுப்புகிறாங்க. இவர்கிட்ட கடைசியை நீங்கள் போய் கேளுங்க. முத்தைம் இப்னு அதீன் என்ற அவருடைய பெயர். அவரும் ஒரு பெரிய தலைவர். வரக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லாருக்கும், மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லாருக்கும் நீர் சப்ளை பண்ணக்கூடியவங்க, உணவு சப்ளை பண்ணக்கூடிய பெரும் பொறுப்பு. பல ஆயிரம் வருடங்களாக அந்த குடும்பம் தான் இருக்குது.
குறைஷி குலத்திலேயே அது ஒரு பிரிவு. அது முத்தைம் இப்னு அதீட்ட போய் கேட்ட உடனேயும் நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸைது 2 பேர்த்துல கேட்டுட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அல்லாஹ் இருக்கிறான், வழியை காட்டுவான், இவர்கிட்ட போய் கடைசியா கேளு. அவர் அடைக்கலம் கொடுக்கிறார். கொடுத்துட்டு எப்படி தெரியுமா, தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார். நாளை காலையில மக்காவில் காபாவில் வைத்து அறிவிப்பு செய்யப்படும், ஆயுதங்களோடு கிளம்புங்கள். அவருடைய பிள்ளைகள் எல்லாம், தந்தை சொல்லி தட்டாத பிள்ளைகள் எல்லாம் கிளம்புகிறார்கள். அதுக்கு முன்னால வந்துட்டு அதி முத்தைம் இப்னு அதி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருந்தார், முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தார். ஆனா எல்லா எதிர்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்க. எல்லா சமூகத்திலையும் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா, மனிதர்கள் சில பேர் வந்து ரொம்ப மோசமா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க, சில பேர் மாடரேட்டா இருப்பாங்க, சில பேர் சாஃப்டா இருப்பாங்க. அந்த சாஃப்ட் நேச்சர்ல ஒருத்தர் இவர். அடைக்கலம் கொடுத்து காபாவினுடைய வாசலிலே வந்து, முகமதுக்கு நான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக சொல்றாங்க. அபூஜஹல் கேட்கிறாரு, அடைக்கலம் கொடுத்திருக்கிறீரா, அவருடைய மார்க்கத்திற்கு மாறிவிட்டீரான்? அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். அப்படி என்றால் அந்த சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்றோம். அங்கே பாதுகாக்கப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு அந்த அடைக்கலம் கொடுக்கின்ற கால வயசு வந்துட்டு ஏறக்குறைய 80-90 வயசு. இதுக்கு என்ன பரிசு? இந்த அடைக்கலம் கொடுத்த யாருமே இல்லாத நேரத்தை நிர்கந்தியா இருந்ததுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா? இந்த அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பது இன்னைக்கு சர்வதேச சட்டமாக அது மாறி இருக்கிறது. அதான் வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் ஆக்ட், அகதிகளுக்கான சட்டம், அடைக்கலம் தேடி வரக்கூடியவர்களுக்கான சட்டம். இலங்கை தமிழர்கள், புலம்பெயர்ந்த ஐரோப்பிய நாடுகள், எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களை பாதுகாக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வந்தா பாதுகாக்கிறதுன்னு இந்த சட்டம் தான், இதுல இருந்து எடுக்கப்பட்ட சட்டம். அவர்கள் மரணித்து விடுகிறார்கள், ஹத்தீம் இப்னு அதி மரணித்து விடுகிறார்கள். பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர்லே அவருடைய பிள்ளைகளும் கலந்து கொள்கின்றார்கள். 70 பேர் கைதிகளாக பிடிபட்டார்கள் பத்ர் போர்ல, 70க்கும் மேற்பட்டோர். அதிலே ஒருத்தர் பிடிபட்டார், ஹத்தீம் இப்னு அதியினுடைய மகன். அன்றைக்கு பாதுகாப்பு கொடுத்தார். இறந்ததற்கு பிறகு குறைஷிகளோடு சேர்ந்து அவரும் போருக்கு வந்தார். அவரை பள்ளிவாசலிலே வைத்து, வாயிலே வைத்து கட்டி வைத்திருந்தார்கள். அப்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 70 பேர் 70க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க, நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எங்களை துரத்தி அடிச்சிருக்கிறீங்க, இவ்வளவையும் ஒரே ஒருத்தர் சொன்னா நான் மறந்துடுவேன், அத்தனை பேர்த்தையும் நான் விட்டுருவேன், அது உன் தந்தை ஹத்தீம் மொத்தீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கிராட்டிடியூட் இருக்குது பாருங்க, நன்றி கடன் இருக்குது பாருங்க. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்திட்ட அதிகப்படியான நன்றி கடன் இருக்குது பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகம் யாராவது உதவி செஞ்சுட்டா அந்த உதவியை வந்துட்டு மனசுல அப்படியே வச்சிருந்து அதுக்கு பிரதிபலனா செய்யறது, அவருக்கு எதிராக போகாம இருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழக்கம். ஒருத்தர் சொன்னா போதும், ஏறக்குறைய 1.5 லட்சம் தினார்கள் வசூலானுச்சு. அந்த காம்பன்சேஷன் விடுதலை செய்யணும்னா அந்த பணத்தை கட்டிட்டு விடுதலை ஆகணும் அப்படி சொன்னது 1.5 லட்சம் தினார்கள் அன்றைய காலத்துல, 7ஆம் நூற்றாண்டுல. அது எல்லாமே தேவையில்லை, ஒருத்தர் சொன்னா போதும், அவர் உயிரோடு இல்லை, உன் தந்தை. தட் இஸ் கிராட்டிடியூட். வரலாறு முழுவதும் அதை நம்ம பார்க்கலாம். முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் எப்படி வாழ்ந்திருக்கிறது? கிராட்டிடியூட். மூவேந்தர்களுடைய ஆட்சியில படைத்தளபதிகளாக இருந்தது, அவர்களுக்காக போர் செய்தது, அவர்களுக்காக வணிகம் செய்தது, அவர்கள் கோயில்கள் கட்டும்போது அதற்கு உதவியாக இருந்தது, உதவி செய்தது. தஞ்சை பெரிய கோயில்ல முஸ்லிம் தொழிலதிபர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டுகின்ற போது எப்படி சாத்தியப்பட்டுச்சு இது? மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதுகின்ற போது அந்த திருவாசகத்திலே முஸ்லிம்கள் குறித்த அடையாளங்கள் இருக்கிறது. ஆவுடையார் கோயிலில் வச்சு எழுதினாங்க. எப்படி சாத்தியப்பட்டது? பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில, பாண்டிய மன்னர்களுக்கு சம்பந்திகளாக முஸ்லிம்கள். இதெல்லாம் இணக்கம். தமிழ்நாட்டில் காட்டியிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் காட்டியிருக்கக்கூடிய இணக்கம். யார் இந்த உம்மத்துக்கு ஆதரவாக நிற்கிறார்களோ, குரல் கொடுக்கின்றார்களோ, புத்தகம் எழுதுகின்றார்களோ, உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றார்களோ, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வழிபாட்டு உரிமைகளை மதிக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த சமூகம் காட்டக்கூடிய நன்றி கடன் லிஸ்ட் எடுத்தோம்னா பட்டியல் ஜாஸ்தியாகிட்டே போதும். இந்த மண்ணிலே பிறந்த பெரும் புரட்சியாளரை விடவா, கிராமம் கிராமமாக சென்று இன இழிவு நீங்க வேண்டுமென்றால் நீங்கள் இஸ்லாத்தை தழுவதை தவிர வேறு வழியே கிடையாது என்று பகிரங்கமாக பேசின தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக மாறி இருக்கிறதுக்கு யார் காரணம்? தந்தை பெரியார் என்ற ஒரு மனிதர் களத்திலே நின்று
சாதியத்தை வேற வழியே கிடையாது. யார் எந்த காலத்திலே சரி சாதிய ஒழிக்க, அது வந்துட்டு ஒரு கான்செப்ட், அது உணர்வு. அது சாதியம் என்பது உணர்வு. மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது உணர்வு, உயிருடன் கலந்த உணர்வு. அதை ஒழிக்கவே முடியாது. தந்தை பெரியார் என்றார். தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள், அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், அவர்கள் நின்றார்கள். பாகுபாடு இல்லாம கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பேரறிஞர் அண்ணா இருந்தார், தலைவர் கலைஞர் இருந்தார், அண்ணன் கோச்சிக்க மாட்டாங்க. பல தலைவர்கள் யாரையும் விடுவதில்லை. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு 16 ஆண்டு காலம் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், உயிர் உடைமைகள் பாதுகாக்கப்படணும். இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இது போன்ற புத்தகங்கள் தான் அதை வெளிக்கொண்டுட்டு வரும். இந்த சமூகம் நம்முடைய உணவு முறைகள் 98 விழுக்காடு 9 விழுக்காடு கருப்பையா அண்ணனுக்கும் ஸ்டாலின் குணசேகரன் அண்ணனுக்கும் எனக்கு எந்த வேறுபாடு இருக்குதா? எந்த வேறுபாடும் கிடையாது. 98% அவங்க இட்லியை தான் சாப்பிட்றாங்க, சாம்பாரை ஊற்றி தான் சாப்பிட்றாங்க. நம்மளும் இட்லியை தான் சாப்பிட்றோம், சாம்பாரை ஊற்றி தான் சாப்பிட்றோம். சரியா? உணர்வுகளும் ஒன்று தான். உணர்வுகள் முரட்டுத்தனமான ஒன்று இறக்க அப்படிலாம் கிடையாது. உணர்வுகள் எல்லாமே இங்கே வாழக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய சமூகம் வேளாண் குடிகள். இந்த வேளாண் குடிகள் சாதிய ஒடுக்குமுறையின் காரணமாக இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அதுதான் நம்ம போர் சமூகம் அல்ல. ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மாதிரி மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி போர் சமூகம் இல்லை. இது வேளாண் சமூகம், சாஃப்டான நேச்சருடைய சமூகம். அவர்களுடைய அந்த மரபுக்கு, நம்முடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு சிக்கல் வருகின்ற போது குரல் கொடுக்கிறோம். உலகத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன அந்த கருத்து எவ்வளவு முதன்மையாக உலக நாகரீகத்திற்கு எவ்வளவு பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை இறுதியாக சொல்லி நான் முடிக்கின்றேன். சும்மா வாழ்ந்துட்டு போகல. இன்னைக்கு நம்ம இங்கே வாழக்கூடிய மக்கள் தொழில் வியாபாரம் செய்கிறோம், காசு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுக்குறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், முடிஞ்சு போச்சு நம்முடைய வாழ்க்கை, நம்ம முடிச்சுட்டு போயிடுறோம். இல்லை, இதை தாண்டி இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய, மனித குலத்துக்கு கொடுக்க வேண்டிய, இந்த படைப்புகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பெரும் கொடைகள் இருக்கிறது. அந்த கடமையை நம்ம நிறைவேற்றணும். இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த, அது உயிர்மை நேயத்தை சொல்லக்கூடியது. ஜவஹர்லால் நேரு சொன்னாங்க, 23 ஆண்டுகளில் பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். அவருடைய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. 7ஆம் நூற்றாண்டு வரையிலும் ஒரு மாதிரியாக சென்ற உலகம். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முகமது என்ற ஒரு மனிதர் வந்தார். 23 ஆண்டுகளில் அந்த பழங்குடி சமூகத்தை கையில் எடுத்து பண்படுத்தினார், பயிற்சி அளித்தார், கற்றுக் கொடுத்தார். அடுத்து வந்த 1000 ஆண்டுகள் இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக அவர்கள் மாறிப்போனது விந்தையிலும் விந்தை. உலக வரலாற்றை கரைத்து குடித்த மா மேதையினுடைய எழுத்து எப்படி நடந்துச்சு? உலகத்தில் இந்த மத்திய கால வரலாறு என்று சொல்லக்கூடிய காலம் இருக்குது பாருங்க. அந்த காலம் முழுமைக்கும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான காலம். எந்த பாட புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. அதனால தான் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்றையெல்லாம் நம்ம சிரிச்சுட்டு போயிடுறோம். ஏன்னா அதில் விஷயம் இல்லைண்ட. அப்படி மத்திய காலம் முழுமைக்கும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் தொடாத துறைகளே கிடையாது. ஜவஹர்லால் நேரு சொல்றார், அவர்கள் தொட்டு பண்படுத்தாத துறைகளே கிடையாது. ஐரோப்பிய சமூகம் ஒன்றுக்கு ஒன்று அடித்துக் கொண்டிருந்த காலத்தில் அறிவினுடைய உச்சத்தில் இருந்தது முஸ்லிம் சமூகம். பெரிய காலம் இல்லை, ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னால. எந்த அளவுக்கு தெரியுமா? பேப்பர் கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்டை சீனர்களிடம் கற்றுக்கொண்ட முஸ்லிம் சமூகம் அந்த பேப்பரை அச்சடித்து புது வகைகளில் எல்லாம் அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி முழுக்க முழுக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஷயங்களை எழுதி புத்தகங்களாக மாற்றி இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும் கொண்டு போய் வைத்து மகத்தான சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்பினார்கள். அதுக்கப்புறமா 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் பேப்பர் அங்கே போகுது, யூரோப்புக்கே போகுது. உலகத்தில் முதலாக ஒரு மருத்துவமனையை கட்டணும், ஒரு அரசு மருத்துவமனையை கட்டணும். அந்த மருத்துவமனைக்குள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்கணும், அவர்களுக்கு மருந்து இலவசமாக கொடுக்கணும். வைத்தியம் முடித்து திரும்பி செல்லுகின்ற போது அவர்கள் ஊர் சென்று சேர்கின்ற வரைக்கும் அவர்களுக்கான பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பணும். இதெல்லாம் யார் காட்டி கொடுத்தா? ஐரோப்பிய சமூகத்துக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட பீமாரிஸ்தான் என்ற மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ். 12ஆம் நூற்றாண்டுல தான் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ்ல ஒரு புதுசா ஒரு மருத்துவமனையை கட்டுறாங்க. உலகத்துக்கு முஸ்லீம்கள் காட்டுது. ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளை இருக்குது பாருங்க, ட்ரஸ்ட், பள்ளிவாசல் ட்ரஸ்ட்ல இருக்கு பாருங்க. இந்த ட்ரஸ்ட் என்ற வார்த்தையே வந்துட்டு முஸ்லீம்கள் காட்டி கொடுத்தது தானே.
அவுகாஃப் என்ற வார்த்தையிலிருந்து தானே ட்ரஸ்ட் நீங்க மாத்திக்கிட்டீங்க. அரசே எல்லா வேலையும் செய்ய முடியாது. செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தை கொடுக்கட்டும் இறைப்பாதையிலே. அதை கொண்டு கல்வி மருத்துவம் கொடுக்கணும். கல்விக்கும் மருத்துவத்திற்கும் ஏதாவது ஒரு முஸ்லிம் நிலப்பரப்புல பணம் வாங்கினாங்க, ஃபீஸ் வாங்கினாங்கன்னு ஒரே ஒரு சம்பவத்தை உலகம் முழுவதும் கட்டி ஆண்ட முஸ்லிம் சாம்ராஜ்யங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் வாங்கினாங்க, மெடிசனுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு காசு வாங்க, ஒரு டாக்டர் வாங்கின ஒரே ஒரு சம்பவம். கல்வியும் மருத்துவமும் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொன்ன சமூகம், அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய சமூகம் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடைகள். பிலிப் ஹிட்ரி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்க. உலகத்தின் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர், பிரிட்டனை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் சொன்னது எல்லாத்துக்கும் சான்றுகளை சொல்லியிருக்கிறார் பாருங்க. During all the first part of the Middle Ages, no other people made as important contribution to human progress as did the Arabs. மத்திய காலத்தினுடைய முதல் பகுதி உலகத்தில் எந்த சமூகம் செய்யாத மகத்தான அறிவு ரீதியான சாதனைகளை அரபுகள் முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். For centuries, Arabic was the language of learning, culture, intellectual progress for the whole of the civilized world with the exception of the Far East. அறிவியலை படிக்கணும்னா அரபு மொழி படிச்சா தான் அறிவியலை படிக்க முடியும். உலகத்தின் அறிவு மொழியாக, ஆட்சி மொழியாக, கலாச்சார மொழியாக. From the 9th to 11th century there were more philosophical, medical, historical, religious, astronomical and geographical works written in Arabic than in any other human tongue. மனிதன் பேசிய எந்த மொழியை காட்டிலும் அரபு மொழியில் தான் அத்துணை துணை சார்ந்த ஆக்கங்களும் அறிவு சார்ந்த ஆக்கங்களும் எழுதி குவிக்கப்பட்டுச்சு. என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நானே மேடையா சொல்லிட்டு இருக்கேன், உங்க பிள்ளைங்களை ஆக்ஸ்போர்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பிச்சு வைங்க, ஹார்வர்டுக்கு, ஸ்டான்ஃபோர்டுக்கு அனுப்பிச்சு வைங்க, உயர் படிப்புக்கு அப்படின்னு சொல்லி தெருவா சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ஆக்ஸ்போர்டும் கேம்பிரிட்ஜும் 13ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டு அது பைபிளை மாத்திரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் இருந்துச்சு. 1650 வரையிலும் 350 வருஷம் பைபிள் சயின்சஸ் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. முதலாக அவர்களுடைய தியாலஜி இறையியல் அல்லாமல், கிறிஸ்துவ இறையியல் அல்லாமல் ஒரு வெளிப்பாடம் சேர்க்கப்பட்டுச்சுன்னா 1631 அரபு மொழி. பிறகு 60 ஆண்டுகள் கழித்து 1695 தான் கெமிஸ்ட்ரி சேர்க்கப்படுது, மேத்தமெட்டிக்ஸ் சேர்க்கப்படுது. 1600 இங்கிலாந்தினுடைய அரசராக இருந்தார் பிலிப் சார்லஸ் I. அவர் ஒரு உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு போட்டார் தெரியுமா? இங்கிலாந்துல, தட் இஸ் ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, இங்கிலாந்து, இந்த மூணு அடிச்ச யுனைடெட் கிங்டம் இருக்குது பாருங்க, இங்கே வரக்கூடிய எந்த கப்பலும் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் ஒரு அரபு மொழி கையெழுத்து பிரதியை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் உள்ளே நுழைவதற்கு அனுமதிந்தாங்க. அரசு உத்தரவு. இப்படி திரட்டப்பட்ட மேனுஸ்கிரிப்ட் இருக்குது பாருங்க, கையெழுத்து பிரதிகள். அது ஒரு அந்த இங்கிலாந்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கார்டினல் பாதிரியார் அரபுலகத்திலிருந்து வரக்கூடிய கையெழுத்து பிரதிகள் எல்லாவற்றையும் சேர்ப்பதே தன் வாழ்நாளாக வைத்திருந்தார். அவர் இறக்கின்ற போது 1000 கையெழுத்து பிரதி நூல்களை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு தானமாக கொடுத்து விட்டு போனார். அத்துணையும் அரபு மொழி, முஸ்லிம்கள் எழுதி குவித்த ஆக்கங்கள். அதெல்லாம் ஏன் இமாம் இப்னு சீனாவினுடைய கேனன் ஆஃப் மெடிசின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மருத்துவ புத்தகம் 600 ஆண்டுகள் ஐரோப்பாவினுடைய எல்லா மருத்துவ பல்கலைக்கழகத்திலும் பாடமாக இருந்தது. கேனன் ஆஃப் மெடிசின் மருத்துவத்திற்கான உபகரணங்கள், கெமிஸ்ட்ரிக்கானது, மேத்தமெட்டிக்ஸ்க்கானது, இது எல்லாம் அரபு உலகத்திலிருந்து எடுத்து இன்னைக்கு ஐரோப்பியன் ரெனாய்சன்ஸ் ஏற்பட்டிருக்கிறது. உலக சமூகத்திற்கு, நாகரீகத்திற்கு முஸ்லிம்கள் கொடுத்திருக்கக்கூடிய கொடை. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 200 வருஷம், கடந்த 200 வருஷமா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 1857 வில்லியம் ஹண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை அதிகாரி முஸ்லிம்கள் குறித்து ஆய்வு செய்து தி இந்தியன் முசல்மான் என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இது போன்ற புத்தகம். அதில் சொல்றார், 1857 இந்தியாவில், தட் இஸ் இந்தியன் சப்கான்டினென்ட்ல 100 விழுக்காடு கல்வி அறிவை பெற்றவர்கள் முஸ்லிம்கள், 100 விழுக்காடு வேலை வாய்ப்பை பெற்ற முதன்மை குடிமக்களாக வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள். நம்முடைய கவனமின்மை, அலட்சியம் எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்போ எதா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா சட்டங்களும் வருது, நெருக்கடிகள் அதிகமாகுது, பள்ளிவாசலுக்கு சிக்கல் வருது, வக்ஃப் சொத்துக்களுக்கு சிக்கல் வருது, இறைவனுடைய பாதையிலே கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கு தானமாக செலவழிங்கள் என்று வாரி கொடுத்து விட்டு சென்ற சொத்துக்கள்.
அந்த சொத்துக்களுக்கு சிக்கல் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி கையாளுறதுன்னு தெரியல. ஏன் கையாளக்கூடிய இடத்துல ஆள் இல்லை, ஏன் அனுப்பல? ஈரோட்டில இருந்து ஒரு 10 பேர் இன்டர்நேஷனல் லா படித்த லாயர்ஸ் ஏன் உருவாக்கல? 70 வருஷத்துல எல்லாம் உலமாக்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. உங்க வீட்டில் எவ்வளவு பிள்ளைங்க உருவாகி வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு 50 பேர்த்த ஈரோட்ல இருந்து அக்ரஹாரத்துல இருந்து அனுப்பணும் அப்படின்னு ஏன் சிந்திக்கல? இன்னைக்கு 50 பேர் இன்டர்நேஷனல் லா படிச்சவங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்தா இந்த மாதிரியான சட்டம் வரும்போது எதிர்த்து நின்றுப்பான இருக்க மாட்டானா? ஒரு கப்பிள் சிப்பில் எவ்வளவு நாளைக்கு தான் பாதுகாத்துட்டு இருக்க முடியும்? அவற்றை போய் நிற்க முடியும்? எல்லா வழக்குகளுக்கும் கப்பிள் சிப்பில், எல்லாத்துக்கும் ஆளே இல்ல. 20 கோடி முஸ்லிம்கள் யார் தடுத்தா? நம்முடைய பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். சாதாரணமல்ல, இந்தியா வல்லரசாகணும் வல்லரசாகணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வல்லரசு எப்ப ஆயிருக்கிறது? அந்த வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்க. பால் பெய்ரூக் என்ற போலண்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார் பாருங்க. அந்த புத்தகத்தில் 1750 இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு, 26% டு வேர்ல்ட் ஜிடிபி, சைனா 24%, யூகே 1.4%, பிச்சைக்கார நாடாக இருந்தது 1750. பால் பெய்ரூக், ஆச்சரியம். பால் பெய்ரூக்குடைய புத்தகம் உண்மை செய்தி உண்மையா தப்பான்னு சொல்லி ஒபாமா என்ன பண்றாரு, அந்த புத்தகத்தை எடுத்து உலகத்தின் தலை சிறந்த ஒரு பொருளாதார வரலாற்றாளரிடம் கொடுக்கிறார். ஆங்கஸ் மேடிசன் என்ற அவருடைய பெயர். ஓஎஸ்சிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்க, அந்த ஆர்கனைசேஷன்ல உடைய தலைவராக இருந்தவர். இந்த புத்தகத்தில் பால் பெய்ரூக் சொல்றது உண்மையாண்டு நீங்க ஆய்வு செஞ்சுட்டு கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆங்கஸ் மேடிசன் 2000 வருஷ வரலாற்று எல்லாத்தையும் பற்றி படித்து விட்டு சொன்னார், எஸ் இட்ஸ் ட்ரூ. 1750 இந்தியா உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால ஒரு 400-500 ஆண்டுகள் யாருடைய ஆட்சி இருந்துச்சு? அந்த நேரத்தில் யாருடைய ஆட்சி இருந்துச்சு? முகலாய பேரரசு அதை பண்ணிடுச்சு, இதை பண்ணிடுச்சு. உலகத்தின் பொருளாதார வல்லரசாக வீற்றிருந்தது. எந்த பாட புத்தகத்தில் படிக்க முடியுது? பாட புத்தகம் இதுதானே வரலாறு எனக்கு சொல்லித்தரணும். என் பிள்ளைக்கு அதைத்தானே நான் சொல்லித்தரணும். தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு நான் சொல்லித்தரணுமா வேணாமா? அதனால் அன்பு சகோதரர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அற்புதமான ஒரு ஆக்கத்தை அண்ணன் பழ கருப்பையா அவர்கள் தங்களுடைய மிகுந்த வேலைப்பளுவுக்கு இடையே இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள். நிறைய புத்தகங்கள் வரணும். அறிவாளிகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அறிவாளி 1000 மக்கள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதி படைத்தவர். சும்மா இல்லை, பாலிசி மேக்கர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட மாற்றத்தை புத்தகம் தான் ஏற்படுத்தும். யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. இஸ்லாத்தில் ஒரு அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா பள்ளிவாசலில் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த நூல்கள் தான் பேசும், புத்தகங்கள் தான் பேசும். அதனால அறிவாளிகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆக்கத்தை அண்ணன் பழ கருப்பையா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால இந்த புத்தகத்தை வாங்கி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். குறிப்பாக கல்யாணங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி இலவசமாக கொடுக்கணும். அது நம்முடைய கடமை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய. ஏன் அவதூறுகள் அதிகமாக இருக்குது? அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யறது? நம்முடைய வேலைகளை செய்யணும். அதுக்கு ஒரு அருமையான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர் அக்பர் அலி அவர்கள். அதுக்கான வெளியீட்டு விழாவை கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செய்திருக்க அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஈரோட்டினுடைய மிகச்சிறந்த அறிவாளியை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் கையிலே அந்த புத்தகம் வெளியிட இருக்கிறது. அதனால் இங்கே நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவுக்கும் இந்த புத்தகம் வெளியிடப்படணும். அங்கேயும் இது குறித்து பேசப்படணும். மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுடைய நிலை, இந்திய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை, அவதூறுகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த புத்தகங்களும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அது கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, உங்கள் பிள்ளை ஆற்றலுடைய பிள்ளையா மாற்றி எடுக்கணும். நீங்கள் கடையில் கொண்டு போய் மறுபடியும் வச்சிங்கன்னா கடையை மட்டும் பார்த்துட்டு இருப்பார். ஆனால் சிக்கல் கடையோடு சேர்த்து சிக்கலை ஏற்படுத்திடும். வீட்டை பாதுகாக்க முடியாது. பாதுகாக்கக்கூடிய திறனோடு ஆற்றல் மிக்கவர்களாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடியவர்களாக ஈரோட்டிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி எடுக்க வேணும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.